அஜித். எக்மோர் காந்தி ரோட்டில் இருக்கேன். என்னோடய வீடு பார்த்தீங்கன்னா நான் ஃப்ளாட் பாரத்தில் தான் இருக்கேன். நான் பிரபுதேவா மாஸ்டரோட பெரிய ஃபேனு. ஏன்னு கேட்டிங்கன்னா நான் இந்த பிளாட்ஃபார்மில் இருந்து நான் ஓரளவு டான்ஸ் ஆட கற்றுக்கினேன். என்னோடய மொபைலில் நான் ஃபோனில் வீடியோவை பார்த்து தான் கற்றுக்குவேன் டான்ஸ்லாம். எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க, நீ உன்னை படிப்பு தான் ஏறல, நீ வேலைக்கு போய் எங்களை சம்பாரிச்சு கொடு, வீடாச்சு போகலாம் அப்படின்னாங்க. யாருக்கிட்டனா போய் சான்ஸ் கேட்கணும் அப்படின்னு தோணும். ஆனால் எனக்கு பணம் இல்லைன்னு ஒரு குறையும் இருக்கும், ஒரு வீடு இல்லைன்னு ஒரு குறையும் இருக்கும். அந்த குறையெல்லாம் இல்லாதப்ப நான் எப்படி அவங்கக்கிட்ட போய் நின்று நம்ம கேட்குறது அப்படின்னு நினைப்பேன். ஆனால் பிரபுதேவா மாஸ்டர் நான் முக்கால பாட்டு டெய்லியும் ஒரு நாளைக்கு 3 தடவை கேட்பேன். அவர் டான்ஸு நான் ஒரு ஸ்பாட்ஸும் அப்படி கற்றுக்கணும், வெறியோட கற்றுக்கணுன்னு தான் பார்ப்பேன். என்னோடய அம்மா அப்பாலாம் சொல்லுவாங்க, நீ டான்ஸ்லாம் ஆட தேவையில்ல, உன்னோட வேலை என்னவோ அதை பாரு, நீ வேலைக்கு போ, உன் கை செலவுக்கு பார்த்துக்கோ, உன்னோட லைஃபுக்கு நீ தேவையானது பார்த்துக்கோ அப்படின்னு என்னை சொல்லுவாங்க. நான் அப்போ கூட எங்கள் அம்மா எதனா கடைக்கு அனுப்புனாங்கன்னா நான் டான்ஸ் ஆடினே தான் வேலை செய்வேன். எங்கள் அம்மா திட்டுவாங்க, எங்கள் அப்பா அதுக்கு மேலே திட்டுவார். வீட்டாக இருக்கிறவங்களாம் சப்போர்ட் பண்ணுவாங்க. என்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே சொல்லுவாங்க, நீ நல்லா ஆடுறடா, உனக்குன்னு ஒரு லைஃப் அமையும், நீ பார்த்துக்கோ அப்படின்னு. நான் பிரபுதேவா மாஸ்டர்கிட்ட கற்றுக்கிட்டு அவரோட தன்னம்பிக்கை, அவரோட டான்ஸு, அவரோட முயற்சி எவ்வளோ இருக்குது அவர்கிட்ட சொல்கிறது. சொல்லணுன்னு பார்த்தா முடியாது. ஆனால் நான் என்னால் எவ்வளோ முடியுமோ நான் டான்ஸ் மூலயமா வெளிப்படுத்திகிட்டே இருப்பேன். வாழ்நாள் முழுவதும் எனக்கு தெரிஞ்ச உங்க டான்ஸை வந்து அவர் ரசிச்ச மாதிரி வேறு எதுவுமே ரசிச்சது இல்லைன்னு சொன்னாரு. ஸோ லெட் அஸ் வெல்கம் ஹிம். லெட்ஸ் வெல்கம் அஜித். வணக்கம் மாஸ்டர். வணக்கம். நான் உங்களை நேரில் பார்ப்பேன்னு நினைக்கவே இல்லை மாஸ்டர். நான் இருக்கிற இடம் அந்த மாதிரி, இவ்வளோ பேர் இருக்காங்க, முடியல மாஸ்டர். ஒரு வேற உங்களை கட்டி போச்சு. உங்களுக்கு கடவுள் மேல நம்பிக்கை இருக்கா அஜித்? நிறையவே இருக்கு. இன்னைக்கு உங்களோட கடவுளை உங்க முன்னாடி நிக்கிற மாதிரி, அதனால தான் நிறையவே இருக்குண்ணே. கடவுளை பார்த்து நோ வேர்ட்ஸ். ரொம்ப டச்சிங்காக இருக்குது. பேஷன், ஹார்ட் ஒர்க் இருந்தால் டெஃபினட்டாக ஒரு நாள் பெரிய ஆளாக வரலாம். இவர் வருவார். இப்போ இங்கே வந்திருக்காரு, இன்னும் மேலே போக முடியாதா? மேலே போயிடுவார் இன்னும் நல்லா. சின்ன வயசுலேருந்து உங்களை பார்த்து தான் டான்ஸ் ஆடணும் அப்படின்னே வந்துட்டு அவங்க ஆசையை வச்சு, ட்ரீமாக வச்சு இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க. கெரியரில் நீங்கள் இப்போ வந்து அடுத்த லெவல் போயிருக்கீங்க. கெரியரில் மட்டும் இல்லை, வாழ்க்கையிலும் இப்போ நீங்கள் வந்து அடுத்த லெவலுக்கு போயிருக்கீங்க. அது என்ன சர்ப்ரைசிங்கான விஷயம் அப்படின்னா, இவங்களுக்கு வந்துட்டு என்கேஜ்மெண்ட் ஆக போகுது. வெரி குட், வெரி குட், சூப்பர். அந்த பொண்ணை பற்றி சொல்லுங்கள். எனக்கு எந்த ஒரு தகுதியும் இல்லை. நாங்கள் இருக்கிற இடம் அந்த மாதிரி இருந்தாலும் நான் லவ் பண்ணதான். அந்த பொண்ணு வீட்டில் ஓரளவு ஓகே, நார்மலான ஒரு வீடுலாம் இருக்குது, எல்லாமே இருக்குது. என்னை எதனால் பிடிச்சதுன்னு தெரில. நிறைய பேர் சொல்லுவாங்க டான்ஸ் தான் உங்கள்கிட்ட ஸ்பெஷல். அந்த பொண்ணு என் மேலே என்ன நம்பிக்கை வச்சதுன்னு தெரில. தூங்குறதுக்கு அப்பெல்லாம் யோசிப்பேன், அந்த பிளாட்ஃபார்மில் படுக்கிறப்ப மழையிலலாம் யோசிப்பேன், நம்ம இப்படிலாம் இருக்கோம், நம்ம மேலே போவோமா, நம்ம ஒரு நாள் பெரிய ஆளாக வரப்போ அப்போ நம்மளை சொன்னவங்க எல்லாருமே பார்ப்பாங்க, பையன் எவ்வளோ கஷ்டப்பட்டா இந்த இடத்துல அப்படின்னு. அஜித், இப்போ உங்களுக்கு ஒரு குட்டி சர்ப்ரைஸ் இருக்கு. ஸோ அந்த சர்ப்ரைஸை ரிவீல் பண்ணிடலாமா? அஜித் அண்ட் ஆனந்தி ரெண்டு பேருமே ஆக்சுவலி மேட் ஃபார் ஈச் அதர். ரொம்ப அழகாக தான் இருக்கீங்க. ஆனந்தி, நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? மாஸ்டர் கையால் நான் மாலை மாற்றிக்கணும். மாஸ்டர் கையால் மாலை மாற்றிக்கணும். மாலை மாற்றிக்கணும். இவரோட கனவு உங்களை பார்க்கணும் தான், பட் ஆனந்தியோட கனவு மாலை மாற்றிக்கணும்னு. இவங்க அம்மா அப்பாலாம் ஓகே இல்லை? ஓகே தான். ஓகே. எனக்கு ரொம்ப புதுசா இருக்கு, நல்ல சந்தோஷமா இருக்கு. அம்மா அப்பா ஓகேன்னு சொன்னதால பயம் போயிடுச்சு. மாஸ்டர், அதான் சர்ப்ரைஸ். இப்போ வந்து அம்மா அப்பாவும் இங்க இருக்காங்க, அவங்களே கூப்பிடலாமா? முதல்ல அது செய்யுங்க.
தருணத்துல பிரபு சார் நீங்களும் வாங்க. குஷ்பு மேம் ப்ளீஸ் மேடைக்கு வாங்க. ஃபர்ஸ்ட் டைம் சன் டிவியில் அஃபிஷியலாக ஒரு என்கேஜ்மெண்ட் நடக்குது. அதை மாஸ்டர் வந்து நடத்தி வைக்க போறாரு. மாஸ்டர் இல்ல, இப்போ பயம் போயிடுச்சு. அம்மா அப்பாலாம் குடும்பத்தாருடைய சம்மதத்தோட இப்போ மாஸ்டர் வந்து மாலை எடுத்து கொடுக்க அஜித் ஆனந்திக்கு மாலை அணி. முடிவிலா புன்னகை இன்று நான் மீண்டும் மீண்டும் பிறந்தேன் ஒரு துளி பார்வையிலே. அஜித்து, நீங்களும் ஆனந்தி 2 பேரும் வந்து அளவா பார்த்துக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும். ஓகே, கல்யாணத்துக்கு அப்புறம் அன்பா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். ஆனால் அப்பப்போ சின்ன சின்ன சண்டைகள் கூட போடணும். இல்லைன்னா ரொம்ப போர் அடிக்கும் வாழ்க்கையில். சின்ன சின்ன சண்டைகள் போட்டு அதுக்கப்புறம் உடல் நீங்கள் வந்து செய்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள் இருக்குது. ஸோ 2 பேருக்கும் வாழ்த்துக்கள். இந்த படமே வந்து ஒரு கல்யாண கான்செப்ட் அப்படிங்கிறதுனால இந்த இடம் வந்து அதே மாதிரி ரொம்ப நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். எங்களுக்கும் இது ரொம்ப புதுமையான ஒரு விஷயமா இருக்கு. இது வரைக்கும் சன் டிவியில யாருக்கும் நாங்கள் நிச்சயதார்த்தம் பண்ணி வச்சதில்லை. அந்த ஒரு கிரேட்டான ஆப்பர்ச்சுனிட்டியை மாஸ்டர் எங்களுக்காக தந்திருக்காரு. ஏன்னா அது வந்து மாஸ்டர் உங்களுடைய ஒரு டைஹார்ட் ஃபேனுக்கு வந்து அந்த விஷயத்தை நான் பண்ணி வைக்கிற போது வி ஆர் வெரி வெரி ஹாப்பி.